வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் கிருஷ்ணா. மத்திய கிழக்கு யுத்தம் பற்றி இந்த பதிவுல பார்க்க போறோம். அதாவது சமீப நாட்களா ஈரானுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்க அமெரிக்கா. மற்றும் இஸ்ரேல் பற்றிய புது அப்டேட் என்ன. அத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முதல் சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்க்குறீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன ஆல் குடுத்து வைங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனே உங்க மொபைலுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரஷ்ய அதிபர் திரு புடின் தனது நண்பனான ஈரானுக்கு ஒரு பெரிய பலமாக துணைக்கு வருமா. இல்லை வெளியே இருந்து கொண்டு ஆயுதம் கொடுத்து ஈரானுக்கு ஆதரவு கொடுக்க போகின்றதா என்ற மிகவும் முக்கியமான விடயத்துக்கு ரஷ்ய அதிபர் திரு புடின் அவர்கள் சொல்ல போகும் வார்த்தையில் இருக்கின்றது. காரணம் ஈரானுக்கு நிச்சயம் தனக்கு உதவியாக பல நாடுகள் காத்திருக்கிறது. அதில் முக்கியமாக வட கொரியா, சீனா, முக்கியமாக ரஷ்யா என்ற 3 நாடுகளுமே ஈரானுக்கு எப்போதும் பலமாக இருக்க உதவி செய்யும் நாடுகளாக இருந்து வருகிறது. இப்போது ஈரானுக்கு ஏதாவது மிகவும் முக்கியம் வாய்ந்த உதவி தேவை என்றால். அமெரிக்கா ஈரானுக்கு பொருளாதார தடை விதித்ததால் அவர்களால் மற்ற நாடுகளில் இருந்து புதிய தொழில் நுட்பம் கொண்ட விமானம், போர் விமானம் என்று அவர்களிடம் பெரிதாக இல்லை. அப்படி இருந்தாலும் அது அனைத்துமே மிகவும் பழைய விமானமாக இருக்கின்றது. அதனால் தான் அவர்களால் இஸ்ரேலை போல போர் விமானம் யூஸ் பண்ணி இஸ்ரேலை தாக்க முடியாமல் இருக்கின்றது. ஆனால் ரஷ்ய அதிபர் திரு புடின் அவர்கள் மிகவும் பல முக்கிய ஒப்பந்தங்களை ஈரானோடு போட்டுள்ளார். அதன் மூலம் அந்த 2 நாடுகளும் இணைந்து பல வகையான மிசைல்களை உருவாக்கியுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு சம்பந்தமான ஒப்பந்தத்திலும் ரஷ்ய, ஈரான் 2 நாடுகளும் கையொப்பமிட்டுள்ளது. அதனால் நிச்சயம் ஈரானோடு ஏதாவது ஒரு நாடு யுத்தம் செய்ய வந்தால் அவர்களின் ஒப்பந்தம் படி நிச்சயம் வர வேண்டும் என்பதே அதன் பொருள் ஆகும். இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் NPT-யில் இருந்து ஈரான் வெளியேற உள்ளதாக தெரிவித்துள்ளது. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் தனது மிகவும் முக்கியமான பவரான வீட்டோ பவரை பாவித்து ஈரானை தன்னிச்சையாக தாக்கியுள்ளது. அமெரிக்கா P-2 என்ற விமானத்தை வைத்து ஈரானில் 3 தளங்களை தாக்கியுள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதில் 3மே வெற்றிகரமாக தாக்கியுள்ளதாக கூறியுள்ளார். எதுக்கு இந்த வேண்டாத வேலையோ தெரியல. ஈரானில் அமெரிக்கா போரிட போவதாக அமெரிக்க ஊடகத்துக்கு பேட்டி ஒன்றை ட்ரம்ப் அவர்கள் கொடுத்த போது அதற்கு அமெரிக்காவில் செனட் சபையில எதிர்ப்பு வந்தது. இதற்கு பல நாடுகள் அமெரிக்கா ஈரானை தாக்கியது தவறு என்று கண்டனம் தெரிவித்து வருகிறது. அமெரிக்காவுக்கு ஈரான் மிகவும் ஆவேசமாக பேசியுள்ளது. அத்தோடு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துள்ளது. நாங்கள் ஒருபோதும் யாருக்கும் அடி பணிய போவதில்லை. எங்களை யாராலும் அடிபணிய வைக்க முடியாது. அமெரிக்கா எங்களை தாக்கியுள்ளது. ஆனால் தாக்கிய இடத்தில் எந்த பொருளுமே கிடையாது என்றும் அங்குள்ள பொருட்கள் அனைத்தையும் நாங்கள் வேற இடத்துக்கு கொண்டு சென்றுவிட்டோம் என்றும் அங்கு எதுவுமே கிடையாது என்றும் அமெரிக்கா எங்களை தாக்கும் என்பதை நாங்கள் முன்கூட்டியே அறிந்திருந்தோம் என்றும் அமெரிக்கா எங்களை தாக்கியதுக்கு அதை விட பல மடங்கில் அமெரிக்காவுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்று எந்தகன் கூறியுள்ளார். அத்தோடு அமெரிக்காவோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட போவதில்லை என்றும் கூறியுள்ளார். நீ பற்ற வைத்த நெருப்பொன்று உன்னை பற்றியணைக்க கேட்கும்.
நீ விதைத்த வினை எல்லாம் வினையறுக்க காத்திருக்கும். நண்பர்களே, இது நான் சொன்னது இப்படி சொல்லி இருந்தா பொருத்தமா இருந்திருக்கும். எது எப்படியோ மக்களே, பாதிக்கப்பட போறது நாமதான். இன்னும் சில நாட்கள்ல பெட்ரோல் டீசல் விலை கூடும்னு தெரிய வருது. போர் வேணா, அதுல நாங்க எப்பவும் உறுதியா இருப்போம். நான் சொல்லறது சரிதானே மக்களே? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு பகிருங்கள். அதோட மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்க கருத்தை சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம் நண்பர்களே. உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கியமைக்கு நன்றி.